ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 1000 வேக்கன்சியோட பேங்க்லேருந்து தான் இந்த வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் 65 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, வாங்க இந்த ஜாப் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறுவனம் பஞ்சாப் சிந்த் பேங்க்லேருந்து தான் இந்த வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி 1000. ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டில் மட்டும் 65 வேக்கன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் ஓவர் இந்தியா. விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி 31/3/2026. லாஸ்ட் டேட் 20/4/2026. இந்த ஜாபுக்கான போஸ்ட் நேம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் 48,480. வேக்கன்சி 1000 வேக்கன்சி. ஸ்டேட் வைஸாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா 80 வேக்கன்சியும், கர்நாடகாவில் 60 வேக்கன்சியும், குஜராத்தில் 125 வேக்கன்சியும், கேரளாவில் 10 வேக்கன்சியும், ஹிமாச்சல் பிரதேசத்தில் 20 வேக்கன்சியும், மத்திய பிரதேஷில் 60 வேக்கன்சியும், ஜார்க்கண்டில் 10, மகாராஷ்டிராவில் 60 வேக்கன்சியும், ஒடிசாவில் 80 வேக்கன்சியும், தமிழ்நாட்டில் மட்டும் 65 வேக்கன்சியும், தெலுங்கானாவில் 30 வேக்கன்சியும், உத்தரப்பிரதேஷில் 200 வேக்கன்சியும், அருணாச்சல பிரதேசத்தில் 15 வேக்கன்சியும், அசாமில் 50 வேக்கன்சியும், நாகாலாந்தில் 5 வேக்கன்சியும், மேற்கு வங்காளத்தில் 30 வேக்கன்சியும், பஞ்சாபில் 100 வேக்கன்சியும், டோட்டலாக 1000 வேக்கன்சியோட இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 65 வேக்கன்சியை அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான பொதுவான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். போஸ்ட் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மினிமம் 18 months இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கமர்ஷியல் பேங்க் அல்லது எனி ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 yearsலேருந்து மேக்ஸிமம் 30 yearsக்குள்ளே இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்களுக்கு 100. அதர் ஆல் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 850 சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட், ஸ்க்ரீனிங் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ, ஃபைனல் மெரிட் லிஸ்ட், ப்ரொஃபென்சி இன் லோக்கல் லாங்குவேஜ், ஃபைனல் செலெக்ஷன் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தேர்வு மையங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, சேலம், மதுரை இங்கே தான் தேர்வு மையங்கள் இருக்குது. ஸோ இந்த ஜாபை ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் இதில் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷனே கிளிக் பண்ணி ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக படித்து பார்த்துட்டு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.